பஞ்சதந்திர கதைகள் அத்தியாயம் 1. குரங்கும் முதலையும். ஒரு பெரிய நதியின் கரையில் குரங்கு ஒன்று இருந்தது. அந்த குரங்கு அருகில் இருக்கும் மாமரத்தில் வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் ருசியான பழங்கள் பளிச்சென்று பளபளவென பழுத்திருந்தன. ஒரு நாள் அந்த நதியில் வாழும் ஒரு முதலை அங்கே வந்தது. குரங்கும் முதலையும் பேச ஆரம்பித்தன. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் இருவருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது. குரங்கு தினமும் மாம்பழங்களை முதலைக்கு தந்தது. முதலையும் அதை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டது. ஒரு நாள் அந்த முதலையின் மனைவி சொன்னது, அந்த குரங்கு தினமும் மாம்பழங்களை சாப்பிடுகிறது. அதன் ஈரல் ருசியாக இருக்கும். அதை சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. முதலை முதலில் மறுத்தது. ஆனால் மனைவியின் அழுத்தத்திற்கு பணிந்தது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் சொன்னது, நீ என் வீட்டிற்கு வர வேண்டும். என் மனைவி உன்னை சந்திக்க விரும்புகிறாள். மனம் எதையோ சந்தேகித்தாலும் குரங்கு நட்பின் பேரில் நம்பிக்கையுடன் சரி என்றது. முதலையின் முதுகில் குரங்கு ஏறிக்கொள்ள முதலை நீந்தியது. நதியின் நடுப்பகுதிக்கு வந்ததும் முதலை உண்மையை சொன்னது. மன்னிக்கவும் நண்பா, என் மனைவி உன் ஈரலை சாப்பிட விரும்புகிறாள். அதனால்தான் உன்னை இப்படி அழைத்து வந்தேன். குரங்கு அதிர்ந்தது. ஆனால் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தியது. ஓஹோ, அவ்வளவுதானா? இதை கரையிலேயே சொல்லியிருக்கலாமே. ஏன்னா என்னோட ஈரலை தண்ணீரில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு மரத்தில் உள்ள பொந்தில் ஒளிச்சு வச்சுட்டு வந்தேன் என்றது. முதலை குழப்பத்தில் விழுந்தது. சரி, போய் உன் ஈரலை எடுத்து வருவோம் என்று கரைக்கு நீந்தியது. மீண்டும் கரைக்கு வந்தபோது குரங்கு பட்டென்று மரத்துக்கு தாவி விட்டு சொன்னது, முட்டாளே, ஈரலை தனியாக கழற்றி வைக்க முடியுமா? உண்மையான நட்பில் துரோகம் இருக்கக்கூடாது. நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய். இனி நம் நட்பு முடிந்தது. என் முகத்தில் விழிக்காதே, இங்கிருந்து போய்விடு. முதலை வெட்கத்தில் தலை குனிந்தது. குரங்கு சிரித்து கொண்டே மரத்தில் ஒளிந்து கொண்டது. நீதி: புத்தியுள்ளவன் தான் ஆபத்துக்களிலிருந்து தப்பிக்கிறான். நட்பில் துரோகம் எப்போதும் கூடாது.